தாயின் கண்ணா ஜாக்கிரை மிருடத்தில் சர்வ ஜாக்கிரதையோடு காவல் வருகின்றன. சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்கின்றன. தாராளமா வரலாம். அங்கே இதுவோ தெய்வீக சபையாக தெய்வீக சபை என்ற நற்பரம் அவையிலே வந்தனவர் இன்னார் இனியார் என்ற விளக்கம் தெளிவாக சொன்னால் தெரியும் புரியும். சந்திர குலத்திலே அந்தல குளத்திலே என்ன கோலம்? அந்தலங்க கோலம் சந்திர கோலமா வரும்போது பார்த்துட்டு தான் வந்தனே. தாய் ஐயா சந்திரர் குலம் சந்திரர் குலம் ஆகட்டுங்க. திங்கள் குலம் திங்கள் குலம் சந்திர குலத்திலே அடுத்தது ஞாயிறு குலம் சனி குலம் சோமா எடுத்து குடுறா அவர் கையில குடுங்கய்யா. என்னங்க என்ன குலம்? நீங்க சொல்றதாங்க நீங்க சொல்றதா என்ன? ஆமாங்க. சந்திரர் குலத்திலே சுந்தரம் போல அவதரித்தவர்கள் மூன்று நபர்கள். ஒன்று திருநாட்டு மகாபிரபு. இரண்டாவது மகாபிரபுங்க. மகாபிரபுடான்ற பிரபு ஐயா பருப்பு. நான் அப்படி சொல்லுவேனா? பருப்புலடா பிரபு பிரபு மகாபிரபு. திருநாட்டு மகாபிரபு ஒன்று. இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜா. மூன்றாவது ராஜா. ஆமாங்க. மூவேந்தர்களிலே தலை திறந்தோளா விளங்கக்கூடிய எம்முடைய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. நான் ஒன்னும் பொய்யா சொல்லுங்க. ஒப்ப சந்திரகவுண்டர் தான். டேய் ஆமா அவை வேறு. அவன் வேற. எவன் வேற? இல்ல அவை யார பார்த்து அவன்? ஏமா படம் ஷூட்டிங்ல இல்லையாப்பா? ஆள் மேல வந்து தெரியுமா? தெரியும். பட்டாசு விட்டாங்க எயிட்டு ஓடிடுறாங்க. அடிக்கிற காத்துல என் பக்கம் இந்த பக்கமாவே வருது. ஐயா ஆமாங்க. பாண்டுபுத்திர மகாராஜா இரண்டு. சிதறாழ்வார் மூன்று. மூவேந்தர்களே தலை திறந்தோளா விளங்கக்கூடிய எம்முடைய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. எம்முடைய தாய் பஞ்சகல்யாணி. யார கோத்தாண்ட? யார பார்த்து கோத்தாண்ட? என்னுடைய தாய். அவனுக்கு வாங்கல இல்லாத இருக்கிறான்டா. எம்முடைய தாய் குந்தமா தேவி பாண்டுபுத்திர மகாராஜாவுக்கும் குந்தமா தேவியருக்கும் பிள்ளைகள் எத்தனை இருக்கணும்? அருமையான போஜனம். ஆமாங்க. முன்னேற்ற சாப்பிட்டு அந்த தீனியா சொல்லிட்டு இருக்கிற நல்ல எத்தனை பேர்
எத்தனை பேர்கள்? ஆமா. பஞ்சம் என்றால் 9. யார 9? 9. யார 9? பஞ்சம் என்றால் பஞ்சம் என்றால் பஞ்சம் என்றால் 5. 5. பஞ்சம் பாண்டவரே. பாண்டவர்களே அர்ஜுன கெருமான் வாங்க. ஐயோ போச்சு. கத்திக்கு எப்படி வாங்குற? அருவாக்கு எப்படி வாங்குற? அர்ஜுன பெருமான். ஆமாங்க. யாரு? அர்ஜுன பெருமான். ஆமா. அர்ஜுன கெருமான் பொறுத்தவர் பூமி ஆழ்வார். பூமி ஆழ்வார். பொய்கிறோர் காடாழ்வார். காடாழ்வார் என்ற விடமுடி கிணங்கு எங்களுடைய தாய் திரு நாடு. அவன் என்னும் 56 தேசம் தலைநகர் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரமா அஸ்தினாபுரம் தாட்டியாக செங்கோல் செலுத்தி வருகிறார். அண்ணா தெளிவோடு எடுத்து சொல்லி இருப்பார். தெளிவாக எடுத்து சொன்னாருங்க. சூதி என்ற பேரிலே எங்களுக்குரிய நாடு நகரத்துணையும் விரிவித்தான் கோரவிகார கொடிய சண்டாளன் துர்மார்க துரியோதனன் அவன் மாண்டான். அண்ணா பட்டாபிஷேகம் செய்து பெருமையோடு 41 தினங்கள் அரங்கத்தில் அமர்ந்தாகிறது. இன்றோடு 41 தினங்கள் ஆகிறது. யாதேனும் குறைபாடு இருக்கிறது? எந்த குறையும் கிடையாதுங்க. நாங்கள் மாபாரத போர் வல்லவர் என பீமன் ஐவர்களும் யாம் பெருமையோடு மாபாரத யுத்தத்தில் வெற்றி கண்டோம். கதாயுத வீரன் என்று அண்ணா பீமண்ணா என்று அர்ஜுனனாகிய யாம் உங்களுக்கு. ஆமா. அப்படி இருக்க நாங்கள் யாரை தொழுது பெற்று வந்த கணையினால் வென்றோம். யாரை? ஜீவனத்திலிருந்து ஆமோ சவவேடன் சிவவேடனாக சென்று தவத்திற்குடா பேசும் தன்மை வாய்த்து 3 சிரம் 9 நேத்திரமுடைய வாது வதமனம் கணையை பெருமையோடு பெற்று வந்து பகையாளிகள் வென்றீர்கள். ஆளுக்கு ஒருவராக சபதமேற்று அந்த இழுபல கர்ணனை கொள்வேன் என நான் ஆயுதமை சபதமேற்றேன். கொண்டு கொடுக்கும் துரோகி அண்ணவரை மாற்றேன். அண்ணா கோரவிகார கொடிய சண்டாளன் துர்மார்க துரியனை துணைமுறையை செய்தார் அண்ணா பீமண்ணா. ஆமா.
நாகலோகத்திலே கிடைத்த ஆமா சைலன் கதாயுத பீமன் பீமன் அது எங்க கிடைச்சது? நாக உலகத்தில் நாககுலத்தில் கிடைத்தது. ஆமாங்க. அப்படி போர் வீரர்கள் கதாயுத வீரன் வில்லுக்கு விதியன் என்ற பெயரெடுக்க பெருமையோடு இருக்க இவைக்கெல்லாம் ஆமாங்க. ஒரு சமயத்திலே உலகத்திலே என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்தது? நன்றிங்க. என்னுடைய தந்தை பொன்னுலக வாசி இந்திர லோகத்திற்கே வந்த இடரை தீர்த்தீங்க. ஆமா. அப்படி ஆமோ என் அருமை தந்தை பொன்னுலகவாசி அவர்தான் செயற்கை தந்தை இவர்தான் இயற்கை தந்தை. பாண்டு மகாராஜா இயற்கை தந்தை, அவர் செயற்கை தந்தை. ஆமா மகாராஜா சுத்தி சுத்தியா சொல்றான். எனக்கு ரெண்டு அப்பா நேரம் சொல்லிட்டு போயா. என்ன சுத்தி சொல்ற? ஆமா இயற்கை செயற்கை நீங்கிற யாரு ரெண்டு பட்டாய் வரப்பிரசாதத்தின் பெருமை. வரப்பிரசாதமா? ஆமா அது வேற இயற்கை செயற்கை நீங்க தூர்வாசர் கொடுத்த ஆமா மந்திர பலம். ஆமா அந்த மந்திர பலத்தால் இதெல்லாம் கூடி சீக்கிரத்தில் இல்லடா. அவருடைய அருளை பட்டாலே இந்த மயிலை செல்வங்கள் உருவாகு. அவருடைய அம்சமாக அதனால் அவர் என் தந்தை என உரைக்கின்றேன். ஓஹோ அப்படியா? ஏண்டா உன் அப்பனோடு பிறந்த சித்தப்பாண்டியா இல்ல பெரியப்பாண்டியா? எங்க அப்பா கூட சின்னவர் இருந்தா சித்தப்பாண்டுவேன். எங்க அப்பாவுக்கு பெரியவர் இருந்தா பெரியப்பாண்டு. அவர் உன் கூட பிறகாதானே பெரியப்பான்ற. உனக்கு வைக்கிற பெரிய அப்பா யாருங்க? எங்க பெரியப்பாக்கு. நீ சொல்றது பார்த்தா என்னைய கரூர் மாதிரி தடா. உங்கள ஐயா தெய்வமே உங்களையா நானா எல்லாமே நானா கத்துறானுங்க. டேய் சோம மாமா மச்சான் மகாராஜா மகாராஜா கூட்டாரா? ஆமா கொஞ்சம் நிலம் கொஞ்சம் கெட்டு இருக்குது. ஐயா தெய்வமே மா மச்சான் மகாராஜா. யார மாமா? ஆமா நோர் தான் அடிக்கிறது. இவனுக்கு தாங்க சத்தம் வருது. டாய் சொல்லுவாய் யார சொல்லுவாய்? சொல்லு ஐயா. சொல்லு ஐயா. மகாராஜா சொல்லுவாய். அது வராமல் கோவில் மாதவன். எஸ் சார். ஐயா சித்தரமா போமாட்ட சுருஞ்சு போட்டு வேண்டி அது அங்கங்க உள்ள உட்காரு. மாதவன் அப்படி நாமோ என் மருமை தந்தை இறக்கிட்டேன். ஆமா
நாங்களும் அஸ்தினாபுரத்தை நீதி நிறையோடு அண்ணா அரசாட்சி புரிந்து வருகிறார். அவர் அருகாமையிலே இன்று நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறோம். அன்று திரௌபதி வாரியை விரித்த கூந்தல் எப்பொழுது வாரி முடிவேன் என்று வைத்த வார்த்தை அங்கே பட்டாபிஷேகத்தின் போது அந்த துரியன் மாறேறி படுகளத்தின் போது அன்னவரோ அந்த துரியன் வீழ்த்த போது அவருடைய உதிரத்தை எடுத்து எண்ணெயாக கூந்தலுக்கு பாவித்தார். அவனுடைய பக்க எலும்பை எடுத்து அங்கே சீவிமயிர் ஆற்றினார். சீப்பாக பாவித்தார். அவனுடைய மணிக்குடலை எடுத்து புஷ்பமாக பாவித்து கொண்டான் அடித்து கொணகரிட்டு தோல் பிடித்து அரசாட்சி புரிந்து வருகிறார்கள். ஏதேனும் குறைபாடுகள் எந்த குறையும் கிடையாது. ஜிலேபியா போச்சு குறையா கிடையாதுங்க. குறைன்றதுக்கும் குறைன்றதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? குறைன்றது வேற, குறை என்பது வேற. குறை இல்ல குறைவதான் கேட்கிறீங்களா? ஏய், தான் தரத்திலாகவும் தான் பெற்ற செல்வம் குணத்திலாகவும் குலாச்சார பழக்கம். ஏன்னா வாயில வந்ததெல்லாம் வசனம், வாயில வந்ததெல்லாம் வார்த்தை. இடம் பொருள் யாவல் எங்க பேசணும்ன்றது தெரிஞ்சு விட்டணும் வேடங்க. அதுக்குதானே இப்ப விட்டுக்கிற. மாதவன் மகாராஜா அன்றாடம் அதிகாலையில் இழந்த நியமன நிஷ்டைகளை முடித்து அண்ணாவின் திருவடியை வணங்கி அதன் பிறகு எங்களுடைய சேவை செய்வது வழக்கம். இன்று காலதாமதம் ரொம்ப நேரம் கடந்து போச்சு. நீ ஓடோடி வர காரணம் என்ன? உங்களுடைய தமையர் தர்மபுத்திர மகாராஜா உங்களை மறுபடியாக பேசுமா? அது வேர்த்து எங்க விழுமா? வந்த வேலையை விட்டுட்டு நான் நிறுத்தி கொண்டேன் மகாராஜா. அதுக்கு தானே உன்னை காவலை வச்சுக்கிறான். கொடுக்கிற சம்பளமே அதுக்கு தானே உனக்கு. இந்த பெற்று வேற யாருக்கிட்ட கால வேலை அடிக்காது. அவர் கால் மேல அடிங்க. துட்டு குத்துட்டு வாங்கிட்டு போறாரு. திருவிழா நாள்லாம் எதுவும் கண்டுக்கூடாது. ஆமா, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவும் உங்க ஆட்சியில போய் கஷ்டமா இருக்கு போது கஷ்டமே கிடையாது. அதர்மம் அழிந்து ஆமா தர்மம் நிலைத்ததென நாட்டு மக்கள் முகமலர்ச்சியை பார்த்தனையா சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, யார் வரும்படி ஆகியாவது உங்களுடைய தமையர் அண்ணா அழைத்தால் தடையது சொல்லலாமா? தடையை சொல்லக்கூடாதுங்க. புறப்படு போகலாம். ஏடாது சாந்தத்தின் சொரூபம். ஆமாங்க. தர்மத்தின் திருவுருவம். உண்மைக்கு தலைவன். அண்ணா பொய் சொல்லா உத்தமன். என்ன முகமெல்லாம் ஒரு மாற்றமா இருக்குது? ஏதுவா நடந்து போய்க்குது. அண்ணா
உன்னுடைய பற்பான கமலங்களை காட்டின நெய்கொடி நமஸ்காரம் அண்ணா. மாணவன் கண்ணன் அருளினாலும் உங்களுடைய ஆதிர்வாதத்தாலும் சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா. தம்பி அர்ஜுனா, அண்ணா இன்றைய தினம் எதற்காக தெரியுமா? அண்ணா உன்னுடைய முகமே மாறுபட்டிருக்கிறது. போச்சு என்னாச்சு? போச்சு என்ன போச்சு? என் சொக்கா கீஞ்சு போச்சு. அண்ணா என சப்தம் கொடுக்கிறாரு. என்னடா ஆச்சுன்றேன். சொக்கா கீஞ்சு போச்சு. அர்ஜுனா, அண்ணா எனக்கு பிரம்மதி தோஷம் வந்துட்டா. தர்மபுத்திரே உந்தன் தம்பி கனச்செயலித்தால் போகிறே. பரமேஸ்வர மரத்தை கண்டு வந்த உன் தம்பியை அர்ஜுனனும் நின்றால் போற்றி போற்றி. ஐவருக்கும் தேவியாம் அழகுமா சாலியும் ஐவரும் பாதம் போற்றி அண்ணா 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 தம்பி அர்ஜுனா, பிரம்மத்திலோடு வர வேண்டும் அண்ணா. இந்த பிரம்மத்திலோடு வந்து விட்டார் கண்மணி. நிலையான ஆட்சி கிடைத்தது என நாட்டு மக்கள் விஜனத்தை அற்று நிம்மதியாக வாழ்கிறார்கள். நிம்மதியாக இருக்கிறாங்க. அதர்மம் அழிந்து தர்மம் நிலைத்ததென பெரியோர்கள் கூறுகிறார்கள். கூறுகிறார்கள். அண்ணா
இழந்த சிம்மாதனத்தை அடைந்தோம் என நாங்கள் நிம்மதி அடைய நீங்க நிம்மதியா இருந்தீங்க. அண்ணாவுக்கு பிரம்மத்தி கண்மணி அர்ஜுனா. மாதவன் ஐயா, பிரம்மத்தி தோஷம் என்றால் என்னப்பா? அண்ணனுக்கு பைத்தியம். பைத்தியம் புத்தி மாறி மாறி பேசுறதுக்கு பேரு பைத்தியம். பிரம்மஹத்தி தோஷம் என்றால்? ஆமா, ஒரே நிலையில புத்தி இருக்காது. சாப்பிடுற மாதிரி தோணும், உடனே எழுந்து போயிடணும்னு தோணும். அத போல இருக்குதான் ஒண்ணுனுக்கு. அதுக்கு பேர் தான் பைத்தியம். ஏற்கனவே வந்ததா பைத்தியம்? எங்க அப்பனுக்கு வந்தது. உனக்கு வரலையா? எனக்கு இல்ல. உனக்கு வந்தாதான். மாணவன் கண்ணனை அழைத்தான். தம்பி அர்ஜுனா, அண்ணவரை அழைத்து கேட்டு பகவான் என்ன திறத்தாய் தெரியுமா? பத்ராவதி நாடு ஒன்று இருக்கிறது. அது ஆளக்கூடிய மன்னன் யமர்ணாசுரன் ஒருவன் இருக்கிறான். அவன் வளர்ந்து வர 5 நிறமுள்ள குதிரை பஞ்சவர்ண குதிரையை கொண்டு வந்து நம் தந்தைக்காக செய்தோம் ராஜஸ்ரீயாகும். அவன் என்னும் 56 வேதத்திலே பத்ராவதி நாடு, அங்கே எவர்ணா சூரனிடத்திலே இருக்கும் பஞ்சவர்ண குதிரை அதை கொண்டு வந்து குறைங்கள் என்ன அஸ்வமதி யாகமதி செய்தார். என் பிரம்மதி தோசி விலகமடா கண்மணி ஒன்ன பைத்தியம் தெளிஞ்சிடும். அதற்கு யார் கொண்டு வருவது உகந்தவர் என்று கேட்க அர்ஜுனன் வருவானே சொல்லிவிட்டார் பகவான். தம்பிதான் இது கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர். மற்றவர் யாராலும் முடியாது. தம்பி அர்ஜுனா, ஏனென்றால் ஆமா, திறமை வாய்த்தவன் சிவபெருமானை கோரி அகோர தவமதி செய்து பதமதை பெற்று வந்தவன் தம்பி அர்ஜுனன். தம்பி அர்ஜுனா, யாரால் அந்த பஞ்சவர்ண குதிரை கொண்டு வர முடியாது உரைத்தார்? உன்னால் முடியமான கண்மணி அண்ணா. தம்பி, தர்மத்தின் திருவுருவமே. தம்பி, வரப்புயர நீர் உயரும், கோல் உயர்ந்தால் குடி உயரும், அந்த குடி உயர்ந்தால் நாட்டு மன்னனுடைய செங்கோல் உயரும். ஆதலால் கொற்றவன் நீங்கள் நிலைத்திருந்தால் தான் நாட்டு மக்கள் நலம் பெறுவார்கள். அலைகளே வந்து அடித்தாலும் அசாத ஆலயம் போன்ற உன் உள்ளம் ஆவேசம் கொண்டு புறக்கணிக்கிறது. தம்பி அர்ஜுனா என வாழும் வாடா போது மன வேதனை அடைகிறது. அண்ணா நீங்கள் ஒரு மூச்சு விடுங்கள், அதை எரிமூச்சியாக்கி எதிரிகளை பொசுக்கி கடமையை செய்யும் உன் அருமை தம்பி நான் இருக்க. அர்ஜுனா, எவ்வினை வந்தாலும் எதிர்கொள்ளும் வீரன் யாம் இருக்க. ஆமா, நான் செல்லும் இடம் எங்கே? அழகிய அழகிய
புறப்படு தம்பி, இப்போது புறப்படு. என் பிரம்மத்தி தோசை நீங்க வேண்டும். அதிகரிச்சு போச்சுன்னு பாக்குறேன். கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரி எடுத்து முதல்ல இவர் சேர்க்கணும். நீங்க போய் வரதுக்கு லேட் ஆகும் இருக்குது. போன 108க்கு போனு ஓடி கீழே போனது உடஞ்சி விடும். தங்களுடைய பிராணத்தை நீங்க வேண்டுமையானால் இப்பொழுதே செல்லுகிறேன் பத்ராவதி நாள். தம்பி அர்ஜுனா, நீங்கள் உரைத்த வண்ணமே முறையோடு நெறியோடு கேட்கிறீர்கள். கொடுத்தால் பெற்று வருகிறேன். நான் கிடையாது, அவராட காமிங்க மொத்தம். அந்த எவர்னா அசுரனா? ஆமா, நானா என்பதா? நீங்களா? அங்கே ஒரு கை பார்க்கிறேன் பாருங்க. 5 நிறமுள்ள பஞ்சவர்ண குதிரையை கொண்டு வந்த அஸ்தினாபுரத்திலே முன்னிறுத்தி நம் அருமை தந்தைக்கு ராஜ சுவையாக வேள்வி செய்தோமே. ஆமா, அதை போன்று இந்த அஸ்வமேத யாகத்தை செய்து என் அண்ணா சாந்தத்தின் சொருபம் தர்மத்தின் திருவுருவம் உன் பிரம்மத்தி தோஷம் நீங்க வழி வகுக்கிறேன் அண்ணா. தம்பி அண்ணா, என் பிரம்மத்தி தோசை நீங்க வேண்டும். ஆகையால் உடனடியாக சென்று சுருக்கா வந்திருப்பா. அண்ணா இப்பொழுதே செல்கிறேன் அண்ணா. புறப்படு. வேண்டும். ஆமா, நான் எங்கனம் செல்வேன்? தெளிவா தெரிஞ்சு போச்சு, பயிற்சி மூச்சு போச்சு. ஏண்டா ஏன் அண்ணா ஒண்ணு ஓட்டிங்கிற ஆயா என்ன காவல்காரன் நாய் ஓட்டுறாங்க. பிரதமர் ஐயா